ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் முறி வெங்கலம் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நான் காமிச்சிருக்கேன். நிறைய பொங்கல் பானை காமிச்சிருக்கேன். இந்த திங்ஸ் எல்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பொங்கல் பானையெல்லாம் எங்கிட்ட இருக்கிற கலெக்ஷன் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே ஓல்டு ஐட்டம்ஸ் தான். ஓல்டு தான் ரேட் அதிகம், நியூ நீங்கள் கம்மியாகவே வாங்கலாம். பட் விண்டேஜ் ஐட்டம்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி டேமேஜ் இல்லாமல் கிடைக்கிறதுமே ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த பீஸ் தான் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுதான் நம்ம சேலும் பண்ணுறோம். இது ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு முறி கரண்டி. இது வந்து 12 இன்ச்சு கிட்ட வந்து லென்த் வந்து இருக்கும். நல்ல கண்டிஷனில் இருக்குது. குழி இல்லாமல் இருக்கும் இந்த கரண்டியெல்லாம். முறி கரண்டி வந்து நிறைய குழி வந்து வராது. நம்ம சாதமோ இல்லை சட்னியோ இல்லை குழம்போ எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்கும். ரொம்ப டீப்பாக ரசம் ஊற்றுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் லேம்பு கீழே வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி. அந்த ஸ்டாண்டில் டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்டாண்டு வந்து பிரான்ஸ் தான், லேம்புமே பிரான்ஸ் தான். லேம்ப் வந்து நல்ல வெயிட் வந்து இருக்கும். இது வந்து ஒரு நாம விளக்கு. இது 5 கிளி விளக்குன்னு சொல்லுவாங்க, கிளி விளக்குன்னு சொல்லுவாங்க. இது 5 கிளி வந்து இருக்கும். இதில் 2 ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் 2 கிளி இருக்கும். மேலே வந்து 3 கிளி இருக்கும். ஸோ இதுதான். இது வந்து நல்ல ஓல்டு ஐட்டம், ஒரு 100 இயர்ஸ் ஓல்டு இருக்கும் அந்த விளக்கு. இது வந்து ஒரு சாம்பிராணி ஹோல்டர். இதுக்கு மேலே வந்து அதில் இருக்கிறது பிராஸில் அந்த கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம சாம்பிராணி வச்சுட்டு வைக்கிறப்போ நம்ம ஹாலில் அந்த மாதிரி டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காகவோ இல்லை பூஜா ஐட்டமாகவோ எப்படினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு குட்டி மினியேச்சர் சொம்பு. இது ஹைட் வந்து 3 இன்ச் வந்து இருக்கும். இது வந்து பிரான்ஸ் சொம்பு தான். அடுத்து ஒரு மினியேச்சர் சொம்பு தான். இதுவும் மினியேச்சர் குக்கிங்காகவோ இல்லை வந்து சோப்பீஸாவோ நம்ம எப்படினாலும் வச்சுக்கலாம். அடுத்ததாக பிராஸில் வந்து ஒரு வெத்தலை பெட்டி. இது பிராஸ் தான், பட் அன்யூஸ்டு ஐட்டம். கண்டிஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒன் டைம் கூட யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக இருக்குது. நல்ல சாலிடு பீஸ் தான், ரொம்ப வளைஞ்சு போகாது அந்த மாதிரி இருக்காது. உள்ளே வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பாக்கு போட்டுக்கிட்டு நம்ம கேஷ் வைக்கிறோம் அப்படின்னா சேஞ்ச் வச்சுட்டு இதில் வந்து அமௌண்ட்டு ரூபா நோட்டாக வந்து வச்சுக்கலாம் நம்ம. இது நல்லா டைட்டாகவே இருக்குது. லெட்டு வந்து கொஞ்சம் பார்த்து நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நல்லா டைட்டாகவும் இருக்குது. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 கிராம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் வெயிட் அதெல்லாம் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். எல்லாமே பீஸ் ரேட்டு தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், கேஜி ரேட் எதுவுமே கிடையாது, பீஸ் ரேட்டு தான். எல்லா இந்தியா ஃபுல்லாமே ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். ஷிப்பிங் வந்து எல்லா இடத்துக்கும் அவைலபிள் தான். ஷிப்பிங் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான். அடுத்தது ஒரு குட்டியாக ஒரு பூக்கூடை மாதிரி. நம்ம பூவெல்லாம் வச்சு தான் எடுத்துகிட்டு போக முடியும். தேங்காய் வாழைப்பழம் வச்சுக்க முடியாது. ஒரு பூ வச்சுக்கிற மாதிரி ஒரு கூடை. இது வந்து ஒரு முறி பவுல் தான். இது நல்ல வெயிட் இருக்காது, நல்ல கண்டிஷன், நல்ல அன்யூஸ்டு ஐட்டம் கூட. இது வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்கும். பட் அந்த முறி பீஸு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். முறினாலே நல்லா வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப வந்து எல்லோ கலரில் இருக்காது, லைட்டாக அந்த சாண்டில் கலர் அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக வந்து முன்னாடி காமிச்சது வந்து ஒரு லேம்ப் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம், ஒரு விளக்கு ஸ்டாண்டுன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வெத்தலை ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. பூஜா பண்ணுறப்போ அந்த வெத்தலையை சுற்றி வச்சுட்டு நடுவில் பூ வச்சுட்டு அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்தது ஒரு பிராஸில் ஒரு குண்டா காமிச்சிருந்தேன். அது 1.5 லிட்டர்ஸ் வரைக்கும் பிடிக்கும். அது பால் காய்ச்சறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு காப்பர் பாட் மாதிரி. இது 3 லிட்டர்ஸ் வரைக்கும் பிடிக்கும். அதாவது 2.5 அந்த மாதிரி பிடிக்கும். இதில் டின்னு இருக்குது. நீங்கள் கிச்சனில் மேடையில் வந்து நம்ம தண்ணி பிடிச்சி வைக்கவோ குக் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி எப்படினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாதம் வடிக்கிறதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இது வந்து ஒரு பிராஸில் ஒரு ட்ரே. இது நம்ம பூஜா பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் வாழைப்பழம் வச்சுட்டு கோவிலுக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு படி தான். இது ஒரு 750 கிராம்ஸ் வந்து பிடிக்கும் இந்த படி. இது ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச் 4.5 இன்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் நல்லாயிருக்கும். இதுவும் நல்ல ஓல்டு பீஸ் தான். இதில் டிசைன்லாம் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு கடாய். இது வந்து ரொம்ப கருப்பாக இருந்தது. பாலிஷ் போட வேண்டாம்னு சொன்னதுனால நம்ம பாலிஷ் போடாமல் வாஷ் பண்ணி காமிச்சிருக்கோம். கலர் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இதோட ஒரிஜினல் இமேஜ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த இமேஜ் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த கடாயோட வெயிட் வந்து 2.1 kg வந்து இருக்குது. டயா வந்து 9.59 இன்ச் அந்த மாதிரி இருக்கும். அடுத்ததாக இது ஒரு முறி பவுலு. இது நம்ம கடாயாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பீஸு. இது நம்ம எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பில் வச்சாலுமே நம்ம கொஞ்சம் எப்படி சொல்கிறோம், ரொம்ப காய விட்டு வைக்காமல் நார்மலாக குக் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம்.
குழம்பு கூட்டி வைக்கிறோம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டு அடுப்புலேயே சுட வச்சு வதக்கி அந்த மாதிரி பண்ணுறது ஓகே இல்லை. பட் நம்ம ஆனால் அடுப்பில் வச்சு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். நானும் யூஸ் பண்ணுறேன், தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். தக்காளி வெங்காயம் போட்டு எப்படினாலும் நம்ம குக் பண்ணலாம். புளி போட்டு குக் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பாத்திரமாக இருந்தாலும் நீங்கள் புளி போட்டோ தக்காளி போட்டோ குக் பண்ணுறீங்க அப்படின்னா அதை உடனே மாற்றி வைக்கிறது பெட்டர். ஏன்னா இதை பற்றி நிறைய தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. ஸோ நீங்கள் அதை மாற்றி வைக்கிறது பெட்டர். இதுக்கு முன்னாடி பாத்திரம் என்ன காமிச்சேனோ அதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நான் டீட்டெயில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அடுத்து 2 முறி பவுல் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது சைடிஷ் வைக்கிற மாதிரி ஒரு குட்டி பவுல் தான். அடுத்ததாக ஒரு ப்ரான்ஸில் வந்து ஒரு பொங்கல் பானை. இது 1.5 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி வந்து பிடிக்கும். 1.3 kg வெயிட் வந்து இருக்குது. நல்ல கண்டிஷன் கூட, அன்யூஸ்டு பீஸு. அடுத்தது குமிழ் மூடி கண்டெய்னர். இது வந்து ஒரு 1 லிட்டர் 1.2 லிட்டர்ஸ் வரைக்கும் பிடிக்கும். டின் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுவும் அன்யூஸ்டு பீஸ் தான். அடுத்ததாக 2 பக்கெட்டு. இந்த 2 பக்கெட்டுமே 2 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி 1.5 1.7 அந்த மாதிரி பிடிக்கலாம். ரெண்டுமே அன்யூஸ்டு பீஸ் தான். ரெண்டுலேயுமே ஈயம் இருக்குது. ரசம் வைக்கவோ சாம்பார் வைக்கவோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நம்ம கஸ்டமர்ஸே வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த பர்பஸ் கூட நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த பானை வந்து பார்த்திங்கன்னா 2.3 kg வெயிட் வந்து இருக்குது. கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 லிட்டர்ஸ் 2 லிட்டர்ஸ் அந்த மாதிரி பிடிக்கும். இந்த ஒரு பானை பார்த்திங்கன்னா 3 லிட்டர்ஸ் வந்து தண்ணி வந்து பிடிக்கும். வெயிட்டுமே 2.8 kg வந்து இருக்குது. நல்ல கண்டிஷன் தான். இப்போ ரீசெண்டாக வந்து பாலிஷ் போட்டதுனால ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அடுத்தது இந்த பானை பார்த்திங்கன்னா 3 kg வெயிட் வந்து இருக்குது. வெயிட்டு 3 kg, தண்ணி வந்து ஒரு 3.5 இல்லை 4 அந்த மாதிரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நல்ல ஓல்டு பீஸ், ஒரு 70 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும். அந்த கீழே இருக்கிற வளையம் தான் ரொம்ப முக்கியம் இந்த டிசைன்லேயே. ஸோ இந்த பீஸுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்ததாக 2 லேம்ப்பு. இது வந்து ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி தான். 10 இன்ச்சுக்குள்ளே தான் ஹைட் வந்து இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயிலாக நான் அதில் மென்ஷன் பண்ணிடுறேன். அடுத்து இந்த மாதிரி ரேர் டைப் ஒரு லாக் மாதிரி. இது ஒரு குட்டி பாக்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இது நம்ம ஒரு ஆளுக்கு வந்து சாப்பாடு கொண்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஸ்கூலுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லாக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப யூனிக்கான பீஸு, ரொம்ப ரேரான பீஸும் கூட. இதில் ஈயமும் ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ள ஒரு ஆளுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போக கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் இன்றைக்கான திங்ஸ் எல்லாம். இந்த திங்ஸ்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டீட்டெயிலாக அதில் மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரை பாய்.